அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் $1 மில்லியன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் மீல் மேக்கர் எக் சேமியா பிரியாணி எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுவும் இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் $1 மில்லியன் வீடியோஸை பார்க்கல, புதுசாக பார்க்குறீங்கன்னா $1 மில்லியன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சேமியா பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குலையாமல் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். நான் இந்த முட்டை சேமியா பிரியாணி செய்கிறதுக்காக 750 கிராம் அளவுக்கு சேமியா எடுத்துக்கிட்டேங்க. அதை நான் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. சேமியா வந்து லைட்டாக கொஞ்சம் செவந்தா மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குலையாமல் நல்லா சூப்பராக வருங்க. இப்போ நம்ம ஒரு பிக் பாட்டம் பேன் எடுத்துக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்காங்க. கடலெண்ணெய் நல்லா ஹீட்டான உடனே அதில் பட்டை ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டேங்க. பட்டை ஏலக்காய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் இதில் கட் பண்ணி வச்சுருந்த பல்லாரி வெங்காயம் 2 சேர்க்குறேங்க. அதை எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனால் தான் சேமியாவுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் இதில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை நான் இதில் சேர்த்துட்டேன். அதோட 2 பச்சை மிளகாவையும் நல்லா கீறி விட்டு சேர்த்துட்டேன். இப்போ இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்க்குறேங்க. அதோட தயிரும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. நம்ம நார்மலாக பிரியாணி செய்கிற மாதிரி தாங்க இந்த சேமியா பிரியாணியும். ஆனால் இது கொஞ்சம் குயிக்காக சீக்கிரமாக செஞ்சிடலாம், ஏன்னா சேமியா வந்து சீக்கிரமாக வெந்துடும். இதில் இப்போது கொஞ்சமாக புதினா சேர்க்குறேன் வாசனைக்காக. இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாங்க. 5 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ மசாலா சேர்த்துடலாம். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதில் சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதில் நான் மீல் மேக்கர் சேர்க்குறேங்க. நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மீல் மேக்கர் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு நான் இதில் சேர்த்துருக்கேங்க. சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக சிக்கன் ஸ்டாக் பவுடர் சேர்க்குறாங்க. இது வந்து கம்பல்சரி கிடையாது, ஆப்ஷனல் தான். சேர்த்ததுக்கப்புறம் இதில் 750 மில்லி தண்ணி சேர்க்குறாங்க. சேமியானை பொறுத்த வரையும் ஒரு பங்குக்கு 1 பங்கு தாங்க நம்ம தண்ணி வைக்கணும். அதாவது 1 பங்கு சேமியாவுக்கு 1 பங்கு அளவு தண்ணி மட்டும் வச்சா போதுங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த சேமியாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் அந்த மசாலா தண்ணியோட எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் மல்லித்தலையும் புதினாவையும் இதில் சேர்க்குறேங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். ஒரு 15 நிமிஷம் தம்மில் இருந்ததுக்கப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பிரட்டினா சேமியா நல்லா புழுங்கி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து வந்திருக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிளான சூப்பரான சேமியா பிரியாணி சூப்பராக வந்திருக்குங்க. பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம தயிர் சேர்க்குறதுனால நம்ம லெமன் சேர்க்க தேவையில்லைங்க. ஆல்ரெடி இதில் வந்து புளிப்பு இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் லெமன் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் தாங்க, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்தமாரி நம்ம செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இந்த ரெசிபிக்கு முட்டையை கிண்டிட்டு இதில் நான் சேர்த்துருக்கேங்க.
இதோட முட்டையை நல்லா கிண்டிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டோன்னா இந்த சேமியா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு சில பேர் வந்து சேமியா வந்து கொதிக்கிறப்பவே உடச்சி ஊற்றுவாங்க. அது கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து கம்மியாக தாங்க இருக்கும். நம்ம இந்தமாரி தனியாக முட்டையை கிண்டிட்டு நம்ம இதில் சேர்த்தோன்னா இதோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஏன்னா முட்டையை நம்ம மசாலாவோட உடச்சி ஊற்றும் போது அந்த மசாலாவோட டேஸ்ட்டு வந்து மாறிடும். நம்ம செப்பரேட்டாக நம்ம கிண்டிட்டு சேர்க்கும் போது சேமியாவோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதோட முட்டையோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இந்த முட்டை சேமியா பிரியாணி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.